ஹாய். நம்ம கூடவே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிற நம்ம ஸ்பௌஸாக இருக்கலாம், ரிலேஷன்ஸாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். நம்மளை மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நீ ஏன் அப்படி பண்ண, ஓ இதுக்காக தான் அது பண்ணினையோ அப்படின்னு நம்ம நினைக்காத ஒரு விஷயத்த கூட அவங்க சொல்லுவாங்க இல்லையா? நம்ம அந்த ஆங்கிளே யோசிச்சிருக்க மாட்டோம். பட் அவங்க நம்மளை அதை ப்ளேம் பண்ணுவாங்க. இந்த வீடியோவில் அதுக்கான காரணம் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஹாய், ஐ எம் டாக்டர் ஸ்ரீதேவி, அ ஃபேமிலி டைனமிக் கோச். ஆமாங்க, ஒருத்தருக்கும் ஒரு வேல்யூ வச்சுருப்போம். நிறைய வேல்யூ பண்ணுவோம். இது சரி, இது தப்பு, இது பண்ணலாம், இது பண்ணக்கூடாது, இதுதான் கரெக்ட் அப்படின்னு நிறைய வேல்யூ பண்ணுவோம் இல்லையா? நம்மளோட வேல்யூ தான் நமக்கு ஸ்கேல். இப்போ யாராவது ஒருத்தவங்க ஒன்று பண்ணாங்கன்னா அது என்னோட வேல்யூக்கு இல்லையா, என்னோட தாட் ப்ராசஸில் இல்லை அப்படின்னா அது இல்லை, தப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், காமனாக இது ஸ்பௌஸ்குள்ளே நடக்கும். ஏதாவது ஒரு வேலை அவங்க தெரியாமல் மறைச்சு பண்ணுறாங்க, அல்லது ஒரு தவறான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்க, அல்லது கம்யூனிகேட் பண்ணாமல் வேறு ஏதோ வேலை பேக்ரவுண்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு தான் டவுட்டுங்கிறது வரும். ஏன்னா அவங்க ஸ்கேலில் நம்ம பண்ணுற மாதிரி தான் அவங்களும் பண்ணுவாங்களோ அப்படிங்கிற டவுட் வரும். யாராவது உங்களை டவுட் பண்ணாலோ ப்ளேம் பண்ணாலோ அவங்களோட கேரக்டரை அது ரிவீல் பண்ணுது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம ஸ்கேல் வேறு, மற்றவங்க ஸ்கேல் வேறு அப்படிங்கிற புரிதலும் வேணும். வந்தால் நம்ம அடுத்தவங்கள ப்ளேம் பண்ண மாட்டோம். நம்மளை ப்ளேம் பண்ணுறவங்கள பார்த்து நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். திங்க் டிஃப்ரெண்ட், கொஞ்சம் மாற்றி தான் யோசிக்கலாமே. நன்றி.